திடீர்னு ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால சந்தேகமடைஞ்ச அக்கம் பக்கத்தினர் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்க அவங்க கண்ட காட்சிகள் ஈரக்குலையவே நடுநடுங்க வச்சிருக்கு. 65 வயதான மணியம்மா வீட்டில் இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுறதா அக்கம் பக்கத்தில் வசிச்சவங்க உறவினர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்டவரோட செல்போன் இணைப்புகளும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்த காரணத்தால ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்ற பயத்தோட போலீஸுக்கும் தகவல் சொல்லிட்டு எல்லாரும் மணியம்மா வீட்டிற்கு ஓடி வந்திருக்காங்க. வாசற்கதவு பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசியிருக்கு. மாஸ்க் அணிந்த காவலர்கள் உள்ளே சென்று பார்த்தப்ப வீட்டோட ஹால்ல மணியம்மாவும் மற்றொரு ரூம்ல அவரோட மகள் ரேகாவும் அழுகிய நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. சம்பவ இடத்துல கிடைச்ச தடயங்கள் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்பதை உறுதி செய்யவும் போலீஸ் விசாரணை வேகம் எடுத்திருக்கு. உறவினர்களும் அக்கம் பக்கத்துல வசிச்சவங்களும் தெரிவிச்ச ஒரே பெயர் பிரேம்குமார். கொலை செய்யப்பட்ட ரேகாவின் கணவர்தான் இந்த பிரேம். இவர் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கும் நிலுவையில இருந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி முதல் மனைவியை கொலை செஞ்ச பிரேம் அவரோட உடலை காட்டுப்பகுதியில தீ வச்சு கொளுத்தி இருக்கிறதும் கிரைம் ரெக்கார்ட்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. சந்தேகத்திற்குரிய நபரை தொடர்பு கொள்ள முயற்சித்தப்போ அவர் தலைமறைவாக இருப்பது தெரியவர காவல்துறையினரோட சந்தேகம் மேலும் அதிகரித்துள்ளது. அதோடு அக்கம் பக்கத்தில் வசித்தவர்கள் கொலை நடந்ததா நம்பப்படும் நாளில் பிரேம்குமார் அந்த வீட்டில்தான் இருந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துல காவல்துறையினரும் தடயவியல் நிபுணர்களும் மேற்கொண்ட ஆய்வுல கொலையாளி விட்டு சென்ற குறியீடான மெசேஜையும் கைப்பற்றி உள்ளனர். குறிப்பா ரேகா பணியிடத்துல அவர் ஆண் நண்பர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவர் அணிந்திருந்த ஆடையின் மீது ஒட்டப்பட்டிருந்துள்ளது. அதன் காரணமா மனைவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு பிரேம்குமாருக்கும் ரேகாவுக்கும் குடும்ப சண்டை நடந்திருக்கலாம். அதுல ஏற்கனவே கொலை செய்த முன் அனுபவம் உள்ள பிரேம் மனைவியையும் மாமியாரையும் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தற்போது கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ள காவல்துறையினர் பிரேம்குமாருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வர்றாங்க. அவர் கைதான பிறகே இந்த சம்பவத்தில் உள்ள மர்மங்கள் விலகும். வெட்டிங் வீடியோவின் டீசர் மட்டுமே வெளியான நிலையில் திருமணமான 2 வருடத்திற்குள் இளம்பெண் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். மகளின் இறப்பிற்கு அவருடைய காதல் கணவர்தான் காரணம் என பெண்ணின் தாயார் புகார் அளித்துள்ளதை தொடர்ந்து தற்பொழுது மாமியார் குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல தவணைகளில் UPI பேமெண்ட் மூலம் லட்சமாக பணம், வரதட்சணையாக 100 சவரன் நகை, காஸ்ட்லி கார், பொங்கல் சீர்வரிசை என இளம் பெண்ணின் மர்ம மரணத்தின் பின்னணி பகீர் கிளப்புகிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் பத்மநாபனை விசாரணை களத்தில் இறக்கியது நம்முடைய குற்றச்சரித்திர நிகழ்ச்சி குழு. உயிரிழந்தவர் 22 வயதான ஸ்டெஃபி மெட்டில்டா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த ஸ்டெஃபி அவரின் தாய் சுனிதா தேவி மற்றும் ஒரு சகோதரனுடன் வசித்து வந்துள்ளார். மாடலிங்கில் ஆர்வம் கொண்டிருந்த ஸ்டெஃபி மெட்டில்டா கல்லூரியில் படிக்கும்போதே மிஸ் சென்னை பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். இந்நிலையில் சென்ற 2022ஆம் ஆண்டு ஸ்டெஃபிக்கு சொந்தமான வீட்டில் ராஜ்மோகன் என்கிற வாலிபர் வாடகைக்கு குடிவந்திருக்கிறார். இருவரும் வெவ்வேறு மதம், சாதி என்கிற போதிலும் ஸ்டெஃபியின் அழகில் மயங்கிய ராஜ்மோகன் அவரிடம் ப்ரப்போஸ் செய்ய இருவரும் காதலித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களின் காதலுக்கு பெற்றோர்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஆனால் காதலர்கள் இருவரும்
உறுதியாக இருந்த காரணத்தால் வேறு வழியின்றி இவர்களின் திருமணத்திற்கு சம்மதித்துள்ளனர். கணவரை இழந்த சுனிதா தேவியிடம் உறவினர்களும் மகளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க வலியுறுத்தியதால் அவரும் வேறு வழியின்றி மகளின் காதலுக்கு ஓகே சொல்லியிருக்கிறார். ஆனால் திருமணத்திற்கு முன்பே வரதட்சணையாக 100 சவரன் நகையும் ஒரு காஸ்ட்லி காரும் வேண்டுமென ராஜ்மோகன் குடும்பத்தினர் டிமாண்ட் வைத்துள்ளனர். ஆனால் சுனிதா தேவி இன்னொரு பெண் பிள்ளையையும் வைத்திருப்பதால் 40 சவரன் நகையையும் 2 லட்சம் மதிப்புடைய இருசக்கர வாகனத்தையும் 5 லட்சம் மதிப்பிலான ஹோம் அப்ளையன்ஸையும் வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார். மேலும் திருமணத்தின் போது ஸ்டெஃபியின் உடன் பிறந்தவர்கள் மூலம் ராஜ்மோகனுக்கு 5 சவரன் நகையை அணிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் போதாத குறைக்கு மாப்பிள்ளைக்கு கோட் சூட் வாங்குவது முதல் உள்ளாடைகள் வாங்குவது வரை அனைத்திற்கும் பில் போட்டு ராஜ்மோகன் குடும்பத்தினர் லட்சம் லட்சமாக பணத்தை கறந்துள்ளனர். எல்லாம் மகளின் எதிர்காலத்திற்குத்தானே செய்கிறோம் என்கிற சந்தோஷத்தில் சுனிதா தேவியும் கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவு செய்திருக்கிறார். ஆனால் திருமணம் முடிந்து ராஜ்மோகனின் குடும்பத்திற்குள் ஐக்கியமான பிறகுதான் ஸ்டெஃபிக்கு அது காதல் கோட்டையல்ல, அரக்கர்களின் கூடாரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. தினமும் ஸ்டெஃபி எதை செய்தாலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஸ்டெஃபி சென்னையில் உள்ள பிரபல சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் HR-ஆக பணியாற்றி வந்திருக்கிறார். ராஜ்மோகனை விட ஸ்டெஃபி அதிகமாக சம்பாதித்ததும் அந்த குடும்பத்திற்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இந்த சூழலில் திருமணமான ஒரே வருடத்தில் ஸ்டெஃபி ராஜ்மோகன் தம்பதிக்கு அழகான குழந்தையும் பிறந்துள்ளது. இனி கொஞ்ச நாளைக்கு மாமியாரின் தொல்லை இருக்காதென ஸ்டெஃபி நினைத்திருக்கிறார். ஆனால் குழந்தையை பார்க்க வேண்டும் என்கிற சாக்கில் ஸ்டெஃபியின் தாய் வீட்டிற்கு வரும் ராஜ்மோகன் குடும்பத்தினர் ஒவ்வொரு முறையும் பணம் கேட்டு டார்ச்சர் செய்துள்ளனர். குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா, காதுகுத்து விழா என பட்ஜெட் மேல் பட்ஜெட் போட்டு பணத்தை கறந்துள்ளனர். இந்த சூழலில்தான் ஸ்டெஃபி புகுந்த வீட்டில் அவருக்கு நடந்த கொடுமைகளையெல்லாம் விவரித்து தாயிடம் கண்ணீர் வடித்திருக்கிறார். மகளுக்கு ஆறுதலாக நின்ற சுனிதா தேவி, குழந்தையை நான் பராமரித்துக் கொள்கிறேன், நீ சொந்த காலில் சுயமாக வாழ பழகிக் கொள்ளுமாறு தைரியம் சொல்லியுள்ளார். இந்நிலையில் சென்ற 3ஆம் தேதி ஸ்டெஃபி மெட்டில்டாவின் அண்ணனை செல்போனில் தொடர்பு கொண்ட ராஜ்மோகனின் தம்பி அண்ணி திடீரென மயங்கிவிட்டதாக கூறிவிட்டு தொடர்பை துண்டித்திருக்கிறார். பதறி அடித்து ஓடிச் சென்ற ஸ்டெஃபி குடும்பத்தினர் அவரை மீட்டு பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஸ்டெஃபி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஸ்டெஃபியின் உடற்கூறாய்வு அறிக்கை அவர் இறப்பதற்கு முன்பு தலையில் பலமாக தாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அதோடு ஸ்டெஃபி மெட்டில்டா அவரின் பெண் தோழியிடம் மாமியார் வீட்டில் தனக்கு நடக்கும் கொடுமைகளை விவரித்த வாட்ஸ்அப் ஆடியோக்களும் எக்கச்சக்கமாக வெளியாகி பகீர் கிளப்பியிருக்கிறது. அவங்களோட கல்ச்சருக்கு என்னென்னமோ அவங்க அந்த செய்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் வந்துச்சு. பொங்கல் வந்த டைமில் எங்களுக்கு தெரியாது, புதுசாக தலை பொங்கல் டைமில் ஹிந்துயிசமா இல்லைன்னா அந்த ஊர் கல்ச்சரானு எனக்கு தெரியலை. இந்த பானை வாங்கி கொடுக்கறது, என்னென்னமோ அந்த கரும்பு வாங்கி கொடுக்கறது, அரிசி வாங்கி எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதை எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஆனால் அதுவே கூட இவ்வளோ கேவலமா செய்ய மாட்டாங்கன்ற ராஜா எங்க அம்மா முன்னாடியே அவ்வளோ கேவலமா பேசினாங்க. ஸோ அப்பெல்லாம் எங்க அம்மா எவ்வளவோ ஃபீல் பண்ணி அவர் முன்னாடி அழுது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா. ஸ்டெஃபிக்கு நடக்கும் கொடுமைகளை பொறுமையாக கேட்ட பெண் தோழி, கணவருடன் வாழ்ந்து கஷ்டப்படுவதை விட பிரிந்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என தெளிவானதொரு அறிவுரையும் வழங்கியுள்ளார். ஸ்டெஃபி, எனக்கு தெரியல, நான் உன் லைஃப் டிசைட் பண்ணும் போதே நான் உன்கிட்ட சொன்னேன், இது கரெக்டா இருக்காது. இப்போ நான் உன்னை திட்டுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, நடக்கிறது நடந்துருச்சு, அவ்வளவுதான். நான் இதை சொல்லாம கூட எனக்கு தெரியல. உனக்கு ஒண்ணு பிடிக்கல, உன் லைஃப்ல அது நல்லா இருக்காதுன்னா விட்டு வந்துரு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, உன் சொந்தக்காரங்க என்ன பேசினாலும் ஃபீல் பண்ணாத. ஏன்னா கஷ்டப்பட பொறுத்து நீ ஒருத்தவங்க கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்க இல்லாம கஷ்டப்பட்டுடலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ அவங்க கூட இருந்து உன் பாப்பாவையும் பார்த்துக்காம நீனும் ரோடா போய் உட்காந்துருக்கலாம், லாஜிக்கே இல்லை. அவங்கள விட்டு வந்துட்டு நீ உன் லைஃப் இது, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு.
நீ ஏர்ன் பண்ற, அவங்கள விட நீ நல்லாவே ஏர்ன் பண்ற, உன்னால உன்னை பார்த்துக்க முடியும், உன் குழந்தைய பார்த்துக்க முடியும், அவ்வளவுதான். அவங்க கூட இருந்து அவங்க கஷ்டம் கொடுக்கறதுல நீ குழந்தையும் பார்த்துக்காம விட்டுறாத. வெளியில வரத்தந்தா வந்துரு. அம்மாவே இவ்வளவு சொல்லும் போது அப்பா நீ எவ்வளவு ஃபேஸ் பண்றது உனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தப்பா சூஸ் பண்ண எதுவுமே நினைக்காத. லைஃப்ல எல்லாருமே அடிப்பட்டு தான் திருந்துவோம். ஒரு சிலவங்க கல்யாணம் போகாத முன்னாடி திருந்துவாங்க, ஒரு சிலவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் திருந்துறாங்க. அவ்வளவுதான் விஷயம், தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் என்னைக்கு டௌரிய பேஸ் பண்ணி வாழ்க்கை தான் முடிவு எடுத்துட்டானோ அவன் கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்க மாட்டான். அதனால அவனை டார்ச்சர் பண்ணவும் ரெடியா தான் இருப்பான். நீ டிசைட் பண்றதுதான் உன் லைஃப். எவ்வளவு பேர் தனியா வாழ்க்கைய வாழ்றாங்களே, இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. உங்க சொந்தக்காரங்க 1000 நீ நல்லா இருந்தாலும் பேசதான் போறாங்க, நல்லா இருந்தாலும் பேசதான் போறாங்க. உனக்கு கூட இருந்து கஷ்டப்படுறது ரொம்ப வலிக்குதுன்னா தூரமா இருந்து சந்தோஷமா இருந்துரு, அவ்வளவுதான். இதை நல்லா யோசிச்சுக்கோ. அண்ட் இன்னொன்னு, நல்லா பேசிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் பேபி போலாம், இதெல்லாம் நீ யோசிச்சுக்கோ. நம்ம ஏஜ் அப்படின்றதுனால நான் சொல்றேன். உன்னால பாப்பாவை பாத்துக்க முடியும், அவர் கூட ஹாப்பியா இருக்க முடியும்னா எல்லாமே பண்ணு, நான் தப்புலாம் சொல்ல. இப்ப நீ உன் லைஃபே ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போது யோசிச்சுக்கோ. என்னால ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா இது மட்டும் தான் சொல்ல முடியும். நீ உன் லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அங்க நான் கண்டிப்பா இருந்திருக்கேன். இதுக்கு எனக்கு தெரியல, அம்மாவே அவ்வளவு சொல்லும் போது மேபி நீ அவ்வளவு படலாம். அதனால அதை நீ யோசிச்சுக்கோ. இந்த சூழலில் ஸ்டெஃபி மெட்டில்டா மர்மமான முறையில் இறந்து போயிருப்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அதோடு சம்பவம் நடந்த ஜூன் 3ஆம் தேதி ஸ்டெஃபியின் வீட்டில் இருந்து ஏதோ ஒரு பாட்டிலை ராஜ்மோகன் அவரின் நண்பரை வரவழைத்து கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பாட்டில் எடுத்து போட்டு வந்துடா, என்ன கேட்டா அது வந்து வண்டி ஆயில் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் எடுத்து போட்டு கேஷுவல் தூக்கி போட்டு நான் வந்துட்டேன். வண்டி ஆயிலா? வண்டி ஆயில் எப்படி கலர் இல்லாம இருக்கும்? இல்ல ராஜ்மோகன் ஸ்டெஃபியை அடித்து கொலை செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதால் தற்பொழுது அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணையின் முடிவில் ராஜ்மோகன் தாய், தந்தை மற்றும் சகோதரன் உட்பட மொத்த குடும்பமும் சிறையில் கம்பி எண்ண நேரிடும் என சொல்லப்படுகிறது. பல கனவுகளோடு காதல் கணவரின் கரம் பிடித்த பெண்ணிற்கு இப்படியானதொரு முடிவு வரும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்டெஃபி மெட்டில்டாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் ஈவிரக்கம் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும் என அவரின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்.